ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. சீனியர் சீசன் நடந்துட்டு இருக்குங்க. இந்த தடவை ஸ்ரீனிவாசு சார் சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ்லேயே. என்னன்னு தானே கேட்குறீங்க. நம்ம அர்ச்சனா உங்களுக்கும் சுஜாதாக்கும் கல்யாணம் ஆகி 35 இயர்ஸ் ஆச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் மனைவி பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ரீனிவாசு சார் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனைவியை அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. உடனே அவங்க மனைவி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸ்ரீனிவாசு சார் ஸ்டேஜில் எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஸ்ரீனிவாசு சாரும் திருப்பி கிஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க அன்பை மாற்றி மாற்றி பரிமாறிக்கிட்டதை பார்த்துட்டு சைந்தவி மேம்க்குலாம் அழுகியே வந்துருச்சு. எல்லாரும் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க திடீர்னு அப்படின்னு இருந்தாலும் பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்ததுங்க. 35 இயர்ஸாக மேரேஜ் ஆகி இன்னுமே ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சைந்தவி மேம் தீபாவளிக்காக பாடியிருந்தாங்க. எல்லாரும் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கும்போது ஹரிஷ் கல்யாண் நீங்கள் எனக்காக பாடணும், பிறை தேடும் இரவினிலே பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால சைந்தவி மேம் நீங்களும் அப்போ என் கூட பாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ ஹரிஷ் கல்யாணும் சைந்தவி மேம் 2 பேரும் சேர்ந்துட்டு பிறை தேடும் இரவினிலே சாங் பாடியிருந்தாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த தடவை சரிகமபா பயங்கர ஃபன்னாக போச்சு, இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.